ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வீடியோ என்னால் டக்கு டக்குன்னு போட முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் இருந்தனால போட முடியாமல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதிலேருந்து 2 வெரைட்டியை மட்டும் நம்ம இப்போ ப்ரீடிங் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். எப்படி நமக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லி. அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பேண்டோரா ப்ளூ மொசைக்கை தான் செலக்ட் பண்ணி அதோட ப்ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு மேல் வந்து இறந்துருச்சு இல்லையா, அப்போ ஒரே ஒரு மேல் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான். 2 ஃபீமேலையும் எடுத்து போட்டோம். இப்போ வந்து அடுத்த ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோல்டு பண்ணுறோம். இதுதான் அந்த ஃபுல் கோல்டு ஃபீமேல் கப்பீஸு. 2மே நல்ல கொஞ்சம் பெருசாக தான் இருக்குதுங்க. 2மே நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க. இப்போ ஃபுல் கோல்டு கப்பீஸையும் ஒரே டப்பில் போட்டாச்சு. இப்போ ஃபுல் கோல்டு ஒரு டப்பில் இருக்காங்க பேரு. அதேமாரி பார்த்திங்கன்னா பேண்டோரா ப்ளூ மொசைக் ஒரு பேரு வேறு ஒரு டப்பில் இருக்காங்க. பார்ப்போம் யார் ஃபஸ்ட்டு குட்டி போடுறாங்க அப்படின்ட்டு. இன்னும் 2 வெரைட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் தனித்தனியாக தான் பிரித்து வச்சுருக்கேன். அந்த 2 வெரைட்டியில் இருக்க ஃபீமேல்ஸும் மேலும் தனித்தனியாக இருக்காங்க. இதில் மட்டும்தான் இப்போ நம்ம வந்து பேர் போட்டிருக்குது. நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? பேண்டோரா ப்ளூ மொசைக் நல்லா இருக்காங்களா பார்க்க? கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக இவங்க ப்ரீட் ஆவாங்க. குட்டிலாம் போட்டோன்னையும் நம்ம இன்னும் உங்களுக்கு நிறைய அப்டேட் வீடியோலாம் போடுவேன். நான் ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டேன். உங்களுக்கு நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நான் எடுத்து போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அடுத்த 2 வெரைட்டியுமே வந்து ப்ரீடிங் போடலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள், சரிங்களா? அதேமாரி நம்ம பயப்பட தேவையில்லை. நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட நிறைய கப்பீஸ் நம்ம போடலாம், உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் அதை வந்து நான் க்ளீன் பண்ணல. அதை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்னென்னு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதுங்களுக்கெல்லாம் டப்பெல்லாம் செட் ஆகிருச்சு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி எல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க டப்பை. அவங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு விட்டோன்னே டப்பெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்